ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னதான் நம்ம வகை வகையாக சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த ரசம் பெரும் பங்கு வகிக்குது. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகா, 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 10 குருமிளகு, 2 சில்லு பெருங்காய கட்டி எடுத்து மிக்சர் ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஜார் மூடியில் இருக்கிறதெல்லாம் கலந்து விட்டு அந்த ஜார்லேயே திரும்ப ஊற்றிடுங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, 1 வரமிளகா, 1 இனுக்கு பெருங்காய கட்டி இது போட்டு கடுகு பொரிஞ்சு வர அளவுக்கு தாளிங்க. தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் ஊற்றுங்க. நான் இந்த ரசத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடி தான் யூஸ் பண்ணேன். ஆனால் உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ரசப்பொடி இல்லைன்னா நீங்கள் முதல்ல அரைக்கும்போது 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு இது 3த்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த ரசப்பொடியோட ஃப்ளேவர் உடனே கிடச்சிடும். இன்ஸ்டன்ட் ரசப்பொடி மிக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் தனியாக போடுறேன். நான் ஏற்கனவே எலுமிச்சம்பழ சைஸில் புளியை ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். நான் என்னோடய இன்ஸ்டன்ட் ரசப்பொடி மிக்ஸை ஒரு 1.25 ஸ்பூன் வரைக்கும் இதில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசத்தை எப்போதுமே கொதிக்க விடக்கூடாது. மேலாப்பில் நுரக்கட்டி வரப்பையை கொத்தமல்லியை தூவி இறக்கிடணும்னு சொல்லுவாங்க. ஏன் ரசத்தை கொதிக்க வைக்கக்கூடாதுன்னா அதில் போடுற மிளகோட சத்து நம்ம கொதிக்க விட்டோன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறதுனால தான். இப்போ ரசம் நுரக்கட்டி வந்ததும் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you all again.